ஹாய் வீவர்ஸ். உணவு சாப்பிடாம எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழாது. மாமிசத்தை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் தாவரங்களை சாப்பிடாது. தாவரங்களை சாப்பிடக்கூடிய உயிரினம் பூச்சியை சாப்பிடாது. பூச்சிகளை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் மற்ற உயிரினங்கள் சாப்பிடாது. ஆனா மனிதர்களான நம்ம மட்டும்தான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உணவுகளையும் சாப்பிடுறோம். அப்படி மனிதர்கள் சாப்பிடக்கூடிய 10 உணவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 10 ஆர்ட்லன் பேர்ட். இந்த மாதிரியான அழகான பறவையை எப்படிதான் உணவா சாப்பிடுறாங்களானே தெரியல. யூரோப்ல இருக்கிற சைப்ரஸ்னு சொல்லப்படுற இடத்துல வாழ்ற மக்கள் தான் இந்த ஒரு பறவையை அடிச்சு சாப்பிடுறாங்க. இந்த பறவையை பார்க்கவும் இந்த பறவை கத்துற சத்தத்தை கேட்கவும் ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா அங்க வாழ்ற மக்கள் இந்த ஒரு பறவையை உணவா மட்டும்தான் பாக்குறாங்க. அதுலயும் இந்த மக்கள் பல வருஷங்களா இந்த ஒரு பறவையை சாப்பிடுறத ட்ரெடிஷ்னலா பாக்குறாங்க. இந்த மாதிரி குச்சியில பசைய தடவி பறவையை புடிச்சு அநியாயமா இந்த சின்ன பறவையை கொண்டு அதை உணவா சமைச்சு சாப்பிடுறாங்க. நம்பர் 9 வேல் ஃபுட். கடல்ல வாழக்கூடிய இந்த ப்ளூ வேல் திமிங்கலங்கள் மொத்தமாவே இந்த உலகத்துல 10,000 இருந்து 20,000 தான் இருக்கு. இதனாலேயே இந்த திமிங்கலங்களை வேட்டையாடுறதுக்கு பல நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க. ஆனா டென்மார்க்ல உள்ள இந்த ஒரு தீவுல திமிங்கலங்களை வேட்டையாடி அதை சாப்பிடறத ஒரு ஃபெஸ்டிவலாவே கொண்டாடுறாங்க. இந்த வீடியோல பாருங்க, இந்த கடலே ரத்த நிறத்துக்கு மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஜப்பானை கூட பாருங்க, 333 திமிங்கலங்களை இறக்கமே இல்லாம கொண்டிருக்காங்க. இங்க உள்ள மக்கள் திமிங்கலத்தை கொண்டு அதோட கறியை சமைச்சு சாப்பிடுறாங்க. இதை ஒரு திருவிழாவும் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்பர் 8 டியூனா ஐஸ். ஜப்பான்ல தான் இந்த தூணா மீனோட கண்களை விரும்பி சாப்பிடுறாங்க. அதுலயும் சரக்கடிக்கிறவங்க இந்த மீனோட கண்ணை உப்புல தொட்டு பச்சையாவே சாப்பிடுறாங்க. இதோட கண்கள் ரொம்பவே விலை அதிகம். இந்த 2 கண்களை நம்ம இந்திய மதிப்புக்கு 3500 ரூபாய்க்கு மேல விற்கிறாங்க. ஜப்பான் மக்கள் இந்த மீனோட கண்களை விரும்பி சாப்பிடுறதுனால ஜப்பான்ல உள்ள மீன் மார்க்கெட்ல இதோட கண்களை மட்டுமே தனியா விற்கிறாங்க. நம்பர் 7 ஸ்டார் கெசிஃபை. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மோஸ்கோல்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு உணவை அதிகமா விரும்பி சமைச்சு சாப்பிடுறாங்க. 1953 இந்த ஒரு கிராமத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அந்த கரையை நோக்கி நிறைய இந்த மாதிரியான மீன்கள் வந்திருக்கு. கிராம மக்கள் எல்லாருமே இதை தான் உணவா பிடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அந்த ஒரு டைம்ல தான் இந்த ஒரு ஸ்டார் கேசி உணவையும் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்குமே இந்த உணவு இந்த ஒரு கிராமத்துல ரொம்பவே ஃபேமஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல இந்த மீன்கள் இவங்களோட பசியை போக்க வந்ததா நினைச்சு இதை கொண்டாடுற விதமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு உணவை ஒன்னா செஞ்சு சமைச்சு சாப்பிடுறாங்க. நம்பர் 6 ஐரன். மங்கோலியால வாழக்கூடிய மக்கள் தான் மைரன்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. இந்த ஒரு உணவை மாட்டோட பால்ல இருந்து தயாரிக்கிறாங்க. 32 செஞ்சுரியில இருந்தே இவங்க இந்த ஒரு ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு இருக்காங்களாம். குதிரையோட பால் எடுத்து மாட்டு தோல்ல செஞ்ச அவங்களோட பவுச்சுக்குள்ள ஊத்தி அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இந்த பால்ல பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகி இதுல ஃபெர்மெண்டேஷன் நடந்து இதுல ஆல்கஹால் கண்டென்ட் கிரியேட் ஆகுது. அதாவது இதை குடிக்கும் போது லைட்டா போதை ஏறுமாம். அங்க உள்ள குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு ட்ரிங்க்ஸை குடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல பனை மரத்துல இருந்து கல்லை எடுத்து குடிக்கிற மாதிரி இங்க உள்ள மக்கள் குதிரை பால்ல இருந்தே இந்த ஒரு ட்ரிங்க்ஸை செஞ்சு குடிக்கிறாங்க. இது உடம்புக்கு கெடுதல் இல்லாம உடம்புக்கு மைல்டான ஒரு போதையை தர்றதுனால இதை பாட்டில் அடைச்சும் இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸை விற்கிறாங்க. நம்ம ஊர்ல சிக்கன் ரைஸ் வைக்கிற மாதிரியே இந்த ஐசோபோர்ட்ல கூட பிரைட்னஸ் செஞ்சுரி வச்சு விற்கிறாங்க. பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கக்கூடிய மரப்பொருள்கள்ல நமக்கு தேவைப்படக்கூடிய 7 விதமான சத்துக்கள் இருக்குதாம். பிலிப்பைன்ஸ்ல உள்ள மக்கள் இந்த மாதிரியான உணவுகளை, அதிலேயும் பிலிப்பைன்ஸ்ல சரக்கடிக்கிறவங்க இந்த ஒரு உணவை எலுமிச்சம்பழத்துல சேர்த்து ரொம்பவே டேஸ்டா சாப்பிடுறாங்க. நம்பர் 4 போர்க் பிளட் கேக். சைனா, தைவான் போன்ற நாடுகள்ல தான் பன்றி ரத்தத்துல செய்யக்கூடிய கேக்கை அதிகமா சாப்பிடுறாங்க. பன்றியோட ரத்தத்துல அரிசி மாவை கலந்து அதை குச்சியில கொடுத்து விரும்பி சாப்பிடுறாங்க. மக்கள் இதை விரும்பி சாப்பிடுறதுனால சைனால இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் கூட இந்த மாதிரி பன்றியோட ரத்தத்தை தண்ணியில கலந்து அதை இந்த மாதிரி சீல் பண்ணி அதை பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. நம்பர் 2 பியர் பாம். இந்த மாதிரியான உணவை நீங்க இதுவரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. முதல்ல கரடி கறியை சாப்பிடுறது லீகல்ன்றதுனால நார்மலா இருக்கக்கூடிய ஜப்பான்ல உள்ள ஹோட்டல்ல கூட கரடி கறியை சமைச்சு விற்கிறாங்க. அதுலயும் கரடியோட காலை சமைச்சு சாப்பிடுறத இவங்க ட்ரெடிஷனல் உணவா பாக்குறாங்க. இதனாலே ஜப்பான்ல இந்த பொருட்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு மித்த பொருட்களை வாங்கி சாப்பிடுறாங்க. அதுலயும் கரடியோட தோல் வாள்கள் ரொம்பவே கடினமாவும் ரொம்பவே அழகாவும் இருக்கும். இந்த மாதிரி ஜப்பானோட ட்ரெடிஷனல் பாத்திரத்துல சமைச்சு கொடுக்கறத இதை நம்ம கணக்கு பண்ணோம்னா வெறும் இவங்க 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்பர் 3 இந்த மாதிரியான உணவை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டீங்க. காய்கறியை சாப்பிட்றது லீகல்னு சொல்றதுனால நார்மலாவே ஜப்பான்ல உள்ள ஹோட்டல்கள்ல கரடியோட கறியை உணவா சமைச்சு விற்கிறாங்க. அதுலயும் கரடியோட காலை சமைச்சு சாப்பிடுறதுல அதை ரொம்பவே ட்ரெடிஷனல் உணவா பாக்குறாங்க. இதனாலே கரடியோட காலை ஜப்பான்ல, அதுலயும் கரடியோட கால் கொஞ்சம் ரஃபா இருக்கும். அதுலயும் இந்த மாதிரி சமைச்சு ஜப்பான்ல விளையக்கூடிய வித்தியாசமான பொருட்களை எடுத்து அதை கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. கரடியோட இந்த ஒரு கால் 50,000 ஜப்பானிய யென் இந்திய மதிப்புக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அதை 27,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்பர் 2 சவுத் கொரியால தான் இந்த வகை மீன்களை உயிரோட துடிக்க துடிக்க சமைச்சு சாப்பிட முடியும். முதல்ல இந்த கோபி மீன்களை பிடிச்ச சரக்குல 1 ஹவருக்கு மேல விட்டு வச்சிடறாங்க. இந்த ஒரு மீன்கள் சரக்குலாம் குடிச்சு மட்டையானதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் அப்படியே உயிரோட சாப்பிடுறாங்க.
அங்க உள்ள மார்க்கெட்டுகளை மீன்களை பேக்கெட்ல அடைச்சே விக்கிறாங்க. சிலர் இந்த மீனை சரக்குல போட்டோட குடிக்கிறாங்க. நம்பர் 1 ஆன்ட்ஜின். எறும்புலையும் எறும்போட முட்டையிலையும் விட்டமின் சொல்லப்படுற 7 வித்தியாசமான உணவுகள் இருக்குது. இவங்க சாப்பிடுறாங்க. மெக்சிகோல எறும்போட முட்டையிலேயே சவர்மா செஞ்சு அதை கேக் மாதிரி எடுத்து சாப்பிடுறாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எறும்புகளை வச்சு ஒரு மதுபானமே செஞ்சு விக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஆன்டிஜின்னு பேர் வைக்காம ஆன்டிஜின்னு பேர் வச்சிருக்காங்க. உண்மையான கருப்பு எறும்புகளையே இந்த பாட்டில்ல போட்டு வச்சிருக்காங்க. இந்த எறும்பு சரக்கோடைய விலை $264, இந்திய மதிப்புக்கு 25,000 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.